ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ இந்த Yamaha Fesino S டாப் மாடல் இதோட ஒரு சின்ன ஒரு வாக் அரவுண்ட் பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு லுக்ஸில் நிச்சயமாக குறையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் வருது. சென்டரில் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் இருங்க போட்டு காமிக்கிறேன். சாவி உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும். ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் கீ செட்டு ஆன் பண்ணிங்கன்னா இது ஜஸ்ட் ஆனு. அதுக்கடுத்து இப்படி புஷ் பண்ணி நீங்கள் இப்படி துறைக்கிறீங்கன்றப்ப அது வந்து ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அந்த சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது கீ ஓகே. அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஸ்விட்ச் கியர்ஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கான குவாலிட்டியோட தான் இருக்குது. இதில் உங்களுக்கு லைட் ஆன் ஆஃப் அந்த ஒரு ஃபீச்சர், அதுக்கடுத்து செல்ஃப் கார்ட்டுக்கான ஃபீச்சர், அதுக்கடுத்து அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் சிஸ்டம், அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஸ்பேட்ச் சுவிட்ச், அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போதைக்கு அந்த ஒரு ஹெட்லைட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வண்டியை ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த எல்இடி டிஆர்எல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஹெட்லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சரி ஓகே, இதான் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இது உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு சைட் ப்ரொஃபைல் வைஸ் பொறுத்த அளவுக்கு பின்னாடி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வண்டியோட டிசைன் ஓகே தான், பார்க்கறதுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கு. இது வந்து கோல்டு வீல் அந்த ஒரு காம்பினேஷனோட வருது. இன்னும் இதில் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் உண்டு. Yamaha Fesino பொறுத்த அளவுக்கு உங்கள் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இது உங்களுக்கு வண்டியோட ரியர் போர்ஷன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பின்னாடி ரியர் லைட்டும் அதுக்கடுத்து அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் ரெண்டுமே இன்டிகிரேட்டராக வந்திருக்க மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த லைட் க்ளோ ஆகுது தெரியும், இதுதான் உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு டேஞ்சர் லைட். அதுக்கடுத்து இது வந்து இந்த வண்டியோட சைட் போர்ஷன், சைடில் அந்த Yamaha Fesino S நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வண்டியோட சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு லென்த்தியான சீட், அதுவும் நல்ல கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஃபுட்போர்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் உட்காந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்போர்ட் செக்ஷனே இருக்குது. இப்படி நீங்கள் முன்னாடி தள்ளி உட்காரீங்கன்றப்போ கூட ஃப்ரண்ட்டில் கால் இடிக்காது. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் நல்லாவே வருது. சரி ஓகே, மிரர்ஸ் எல்லாம் ஓகே தான். சரி ஓகே, ஓவராலாக அந்த ஒரு வண்டியோட வாக் அரவுண்டு பார்த்தாச்சு.